ஹே ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். புகுந்த வீட்டுக்கு மருமகளா வர ஒரு பொண்ணு தன்னோட கணவர் தான் மேல ஒரு பிரியமே இல்லாம ஏதோ வேண்டா வெறுப்பா வாழ்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படிதான் ஒரு நாள் அவங்க பிரெக்னண்டாவும் ஆகுறாங்க. அப்படி ஒரு கட்டத்துல அவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவங்க கணவர் அப்பா இல்லன்ற மாதிரி தெரியுதுங்க. உண்மையான அப்பா யாருன்னு தெரிய வரப்போ அங்க ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்திருக்கு. அது யாரு? இன்னொரு பக்கம் தன்னோட மனைவி சாக போற தருவாயில அவங்கள காப்பாத்த 50 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அதுக்காக ஒரு கணவர் என்ன மாதிரியான ரிஸ்க எடுக்கிறாரு. இதை தவிர்த்து இன்னும் 2 கதைகள்னு சொல்லி ரொம்ப விறுவிறுப்பா போற ஒரு படம் தாங்க இந்த படம். பொதுவா நம்ம சேனல்ல அதர் லாங்குவேஜ் மூவிஸ பத்தி தான் பேசுவோம். நான் ரொம்ப கேஷுவலா தான் இந்த படம் பார்த்தேன். ஆனா இந்த படம் என்ன அப்படியே உள்ள இழுத்துருச்சுங்க. இப்படி ஒரு அண்டர்ரேட்டடான மூவி நிறைய பேருக்கு தெரியவே இல்லையேன்ற மாதிரி தோன்றுச்சு. தியேட்டர்ல தான் மிஸ் பண்ணிட்டோம், இப்போ ஓடிடில வந்திருக்கு, அதை நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவே போடுறேன். கண்டிப்பா ஓடிடில ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்னு பாத்துடுவோம். இன்னும் லைக் பண்ணலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பையன் அவங்க ஏரியால இருக்கிற ஒரு வீட்டுல மாங்காய் பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக கல்லை விட்டும் எரியிறான். அந்த கல்லு அங்க இருக்கிற வீட்டு ஜன்னல் கண்ணாடிய உடைக்க அந்த வீட்டு ஓனரான ரணகராஜ் அதுல பயங்கரமா காண்டாகிறாரு. அந்த சின்ன பையனுக்கு வார்னிங்கும் கொடுக்கிறாரு. ஆனாலும் அந்த பையன் கேட்காம அடுத்த நாளும் அதே காரியத்தை பண்ண அப்ப அந்த ரணகராஜ் கோவப்பட்டு அவர் கையில இருக்கிற ஒரு கண்ணை வச்சு அந்த பையனை அங்கேயே சுடுறாரு. சுட்டதுல அந்த சின்ன பையன் உடம்புக்கு போன தோட்டா மறுபக்கம் வெளியே வந்து சம்பவ இடத்துலயே அந்த பையன் இறந்து போக அதுல ரணகராஜோடைய அதிர்ஷ்டம் போலீஸ் கிட்ட அந்த தோட்டா கிடைக்காம போகுதுங்க. அதனால அந்த பையனை யாரு இப்படி பண்ணான்னு தெரியாம இருக்காங்க. ரணகராஜும் எப்படின்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவருடைய துப்பாக்கியை எடுத்து அங்க இருக்கிற கூமு ஆத்துலயும் தூக்கி அடிக்க, ஆனா அது தண்ணிக்குள்ள போகாம அங்க இருக்கிற ஒரு தர்மாக்கோல்ல மிதந்துகிட்டு வருதுங்க. அப்படி அந்த துப்பாக்கி ஒருத்தங்க கிட்ட கிடைக்குது. அதுல இருந்துதான் இந்த கதை ஆரம்பிக்குது. கட் பண்ணா இப்ப மதி அப்படின்ற மாதிரி ஒரு அழகான பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு புதுசா இப்பதாங்க திருமணம் ஆயிருக்கும். அப்படி தங்களுடைய புகுந்த வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அவங்க மாமனார் மாமியார் கால்ல விழுந்தோ ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க மாமியாருமே, மகனே உன் பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்கோ, இவதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொக்கிஷம் அப்படின்ற மாதிரிலாம் பெருமையா பேச அந்த வீட்ல அவங்க கணவர் மாமனார் மாமியாரை தவிர ஒரு ரிலேட்டிவ் பையனும் இருப்பாங்க. கேட்டதுக்கு சொந்தக்கார பையன்ற மாதிரி அவங்க மாமியார் சொல்லுவாங்க. இப்ப மதியம் பாலும் பழமும் எடுத்துக்கிட்டு அவங்களோட அறையிலையும் தான் கணவருக்காக காத்திருக்க கொண்டு வந்த பாலையும் நம்ம மதி குடிக்கிறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் சாவித்ரி அப்படின்ற ஒரு தூய்மை பணியாளரை காமிக்கிறாங்க. அவங்க ராத்திரி இந்த ரோட்டெல்லாம் பெருக்கிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு ஊரை சுத்தி பயங்கர கடனுங்க. கார்த்தி அப்படின்ற ஒரு பொண்ணும் நம்ம சாவித்திரிக்கு இருப்பாங்க. இப்ப கட் பண்ணா அங்க அறையில காத்திருந்த நம்ம மதியுமே அசந்து போய் தூங்க செய்யறாங்க. அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க கணவர் வர அதுக்கப்புறம் முதலிரவு நடக்கிற மாதிரியும் காட்ட அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அனிதா அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த அனிதாக்கு ஒரு பாசமான அப்பா இருப்பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் அம்மா. இவங்க வீடே கொஞ்சம் சாதி பாக்குற வீடு. நம்ம அனிதாவும் காலேஜ்ல ஒரு பையனை காதலிக்கிற விஷயம் அரசல் புரசலா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து அனிதா கிட்ட சிடுசிடுன்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனாலுமே அனிதாவுடைய அப்பா மட்டும் பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால, மகளே உன்னை ரொம்ப நம்புறேன், அதுக்காக நீ பண்ற எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு இல்ல, நீ பண்ற எல்லாத்தையும் நிறுத்தணும் சரியானு சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து காலேஜுக்கும் அனுப்புறாங்க. இங்க இன்னொரு பக்கம் ராஜான்னு ஒருத்தரை காமிக்க அவர் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. அவர் மனைவிக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கோங்க. இப்ப லேட்டஸ்டா ஒரு டோனரும் அவங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா 50 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஒரு நாளுக்குள்ள அந்த பணத்தை கட்டினாதான் அவங்க மனைவிய நம்ம ராஜாவால காப்பாற்ற முடியும். ஆனா ராஜாவோ ஏழ்மையில வாடிக்கிட்டு இருக்கவரு, ஆட்டோ ஓட்டிக்கிட்டும் இருப்பாரு. அவரால் எப்படி ஒரே நாள்ல அவ்வளவு காசு ரெடி பண்ண முடியும்ன்ற ஒரு கேள்வி வருதுங்க. இங்க நம்ம தூய்மை பணியாளர் சாவித்திரி இருக்காங்கல்ல, அடுத்த நாள் காலையில தன்னோட வீட்டுக்கும் வர அவங்க வீட்டுல திடீர்னு நிறைய செருப்பு இருக்கிறத பாக்குறாங்க. என்னன்னு உள்ள வந்து பார்த்தா அங்க நிறைய ரவுடி பசங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம சாவித்திரியோட பொண்ணு அங்க நின்னுகிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க தான் கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கடனை திருப்பி கொடுக்காதனால அங்க அந்த ரவுடி பசங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க, அதுக்குள்ள கட்டலனா இதை விட மோசமான விளைவுகளை சந்திக்க இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த ரவுடி பசங்களும் கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் சாவித்திரி ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அவங்க வந்து தன்னோட பொண்ணான அந்த கார்த்திக் கிட்ட கொஞ்சம் தப்பாவும் நடந்திருக்காங்க போல. அங்க தான் பொண்ணுடைய டி ஷர்ட் கிழிஞ்சிருக்கிறதையும் பாக்குறாங்க. கட் பண்ணா இங்க மதிய காமிக்க மதியம் அடுத்த நாள் காலையில தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. அவங்க உடம்பே அந்த இடத்துல ரொம்ப அடிபட்ட மாதிரி இருக்குங்க. மாமியாரும் வந்து
கதவை தட்ட பக்கத்துல கணவர் தூங்கிக்கிட்டு இருக்க இப்ப அந்த கதவு தாப்பாலையும் திறந்துட்டு இவங்களும் தன்னுடைய பாத்ரூமுக்கு வந்து குளிக்கிறாங்க. இப்ப அப்படியே வெளியே வராங்க. மாமியாரும் அங்க ஏதோ வர சுட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் எல்லா சமையல் வேலையும் தான் பாக்குறதா சொல்லி அங்க சமையல் செய்யவும் ஆரம்பிக்க இப்ப அது எல்லாத்தையும் அந்த வீட்டுல ரிலேட்டிவ் பையனும் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் புதுசா வந்த இந்த மருமகளை தப்பா பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் சாவித்திரியும் தன்னோட பொண்ணு கிட்ட இந்த மாதிரி எத்தனை ஸ்ட்ரகிள் வந்தாலும் நீ படிப்பை மட்டும் நிப்பாட்டிட கூடாது, எப்படின்னா டாக்டர் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்கள படிக்க சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க ராஜாவும் ஒரு அண்ணன் கூட பழகுவாரு. அவரு கூடயும் போனை பண்ணி காசு எதுனா கிடைக்குமான்னு கேட்க, நீ ஒரு பெரிய ரவுடியா இருந்த, உன்னோட வேல்யூ தெரியாம இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க, திரும்பி தொழிலுக்கு வா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கூப்பிடுறாரு. இப்ப ராஜாவும் தான் மனைவியை வந்து பார்க்க ராஜா அவங்க மனைவியோட வீட்டுல சண்டை போட்டுதான் திருமணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப அவங்க மனைவியும் ஒருவேளை என்ன காப்பாத்த நினைக்கிறேன்னா எங்க அப்பா கிட்ட வேணா காசு கேளு கொடுப்பாருன்ற மாதிரி சொல்ல, ஆனா ராஜாக்கோ கோவம் வருது. ஏன் என்னால காசை ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? ஒரு நாள்ல காசை ரெடி பண்ணி உன்னை காப்பாத்தி காட்டுறேன், நீ தைரியமா இரு, உனக்காக நான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. இங்க புகுந்த வீட்டுக்கு வந்த மதியுமே அவங்க அப்பா கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்க. மதிக்கு அப்பா மட்டும் தாங்க இருப்பாங்க. அப்படி அவங்க அப்பா கிட்டயும் புகுந்த வீட்டுல எல்லாரும் என்ன பத்திரமா பாத்துக்கிறதா சொல்றாங்க. அப்பதான் அப்பா கிட்ட திருமணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன்பா, என் கணவர் கிட்ட சொல்லிட்டு நாளைக்கே எதனா வேலை தேடலான்னு இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஆனா அப்பதான் அவங்க அப்பா மனசுக்குள்ள நினைக்கிறாரு, என் பொண்ணு எந்த வேலைக்கும் போக மாட்டா, நீங்க சொல்றபடி இருப்பான்னு சொல்லிதான் அவர் இந்த திருமணத்தையே பண்ணி வச்சிருப்பாரு. அதையும் ஒரு பக்கம் காட்டுறாங்க. இப்ப மதி அப்படியே அவங்க அறைக்கு வர அவங்க கணவர் தூங்கிக்கிட்டு இருக்க, என்ன இன்னைக்கு ராத்திரியும் சீக்கிரமா தூங்கிட்டாருன்னு நினைச்சு அவங்க கணவர் கன்னத்திலேயே ஒரு முத்தம் கொடுக்க, அப்ப பக்கத்துல அவங்க கணவருடைய போன் அடிக்குதுங்க. அதுல ஒரு பொண்ணுடைய நம்பர் வருது. அதை பார்த்து நம்ம மதி ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாவித்திரியும் திடீர்னு ஒருத்தரை வந்து பாக்குறாங்க. இவங்க நம்ம சாவித்திரியோடைய தோழன் மாதிரி சொல்லலாம். அப்படி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து அந்த ரவுடி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா ஸ்டேஷன்லயோ நீ கடனை திருப்பி கொடுக்காதனால தானே அந்த ரவுடி உன் பொண்ணு கிட்ட தப்பா நடந்தான், அது இல்லாம உன் பொண்ணு ஒரு திருநங்கை வேற அப்படின்னு ரொம்ப இழிவுபடுத்தி பேச, இப்ப சாவித்திரியால ஒன்னும் பண்ண முடியாம ஒரு நாள்ல திரும்பி அந்த கடன்காசை வேற கொடுக்கணும், என்ன பண்றதுன்னு புரியாம இருக்காங்க. இங்க நம்ம அனிதாவுடைய அப்பாவை காட்டுறாங்க. அவரு ஏதோ வேலை விஷயமா அவர் கார்ல அப்படியே போய்கிட்டு இருக்க, அங்க போலீஸ் எல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி அந்த போலீஸ் கிட்டையும் ஏதோ பேசிட்டு அவர் காரை எடுத்துக்கிட்டும் கிளம்புறாரு. அப்படி வழியில போயிட்டு இருக்கும் போதோ திடீர்னு அவருக்கு ஒரு போன் கால் வருதுங்க. அவர் சாதியில இருக்கிற அவரோட ஃப்ரெண்டோடைய மகள் வேற ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க போல. அந்த விஷயம் அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் மகள் காதலிக்கிற பையனை போட்டு தள்ளிட்டதாகவும், அப்புறம் போலீஸ்காரங்க இப்ப பிரச்சனை பண்றதாகவும், இப்ப நம்ம அனிதாவோட அப்பாவை தான் ஜாதி சங்கம் தலைவர்னு சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக வர சொல்றாரு. இவரும் நம்ம ஜாதிக்கு ஒண்ணுனா நம்ம தான் இறங்கணும், நான் கண்டிப்பா வந்துடுறேன், நம்மளுக்கு கௌரவம் தான் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் அவருடைய வண்டியில பின் சீட்ல ஒரு துப்பாக்கி இருக்கிறதையும் இந்த அனிதாவுடைய அப்பா கவனிக்கிறாரு. இங்க மதியுமே அவங்க கணவரோட ஒரு ஜீன்ஸ் பேண்டையும் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கடைக்கு போக அதை அவங்க மாமியார் பாக்குறாங்க. நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகாதுமா, போ புடவை கட்டிக்கிட்டு இங்க இருந்து வெளியே போன்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இப்ப அவங்க கணவரோட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வர அவங்க கணவரும் சர்ப்ரைஸ்னு சொல்லி அங்க ரேகான்னு ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இது யாருன்னு கேட்கும் போதோ இது என்னுடைய தூரத்து சொந்தக்காரங்களோட பொண்ணு, சின்ன வயசுல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம், நேத்து நைட்டு கூட இவதான் கால் பண்ணான்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நம்ம மதிக்கு ஒரு மாதிரி காண்ட் ஆகுதுங்க. அவங்க கணவர் ரெஸ்ட் ரூமுக்கு போகும் போதோ சின்ன வயசுல இருந்து இவனை நான் ட்ரை பண்றேன், கடைசியில உன்னை கல்யாணமே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரியும் மதி கிட்ட அந்த ரேகா சொல்ல இன்னும் மதி ஷாக் ஆகுறாங்க. இங்க ராஜா கிட்ட போன்ல பேசியிருப்பார்ல ஒரு அண்ணன், அவருமே அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு காரை ரெடி பண்ண சொல்றாரு. அந்த அசிஸ்டன்ட் ஒரு காரை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு முக்கியமான சம்பவம் பண்றதுக்கும் ரெண்டு பேரும் தயாராகிறாங்க. அதே வேளையில ராஜாவும் மனைவி ஆபரேஷனுக்காக தான் நண்பர்கள் கிட்ட எல்லாம் கடன் கேட்கணும்னு நினைக்கிறாரு. அப்படித்தான் ஆட்டோவை கொடுத்துனா தான் நண்பன் கிட்ட 2-3 லட்சம் ரூபாவை ரெடி பண்றாரு. ஆனாலும் அவரால் முழு காசை ரெடி பண்ண முடியலைங்க. இங்க நம்ம சாவித்திரியும் அந்த இரவு வேலையில இருக்கும் போதோ அங்க ஒரு திருநங்கைய பாக்குறாங்க. அவங்களையுமே ஒரு காருக்கார கீழே தள்ளிட்டு போறாங்க. அவங்களும் வேலை முடிகிற வரைக்கும் ஆசையா பேசுறானுங்க, அதுக்கப்புறம் இப்படி குப்பையா போட்டு போறானுங்க அப்படின்ற மாதிரி அங்க கத்தி அழுக. இப்ப அவங்களுக்கும் கட்டெல்லாம் போட்டு விட்டு அவங்களோட தோழனுக்கு போன் பண்ணி அங்க வர வச்சு அந்த திருநங்கைய அங்க இருந்து பத்திரமா நம்ம சாவித்திரி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க மதியுமே ராத்திரி அவங்க கணவருக்காக காத்திருக்க அவங்க கணவர் லேப்டாப்பையே நோண்டிக்கிட்டு இருக்காருங்க. இதுல மதிக்கு பயங்கரமா எரிச்சல் ஆகுது. நம்ம மேல நம்ம கணவருக்கு பிரியமே இல்லையே, ராத்திரியான தூங்கிடுறாரு, இப்ப வேலை பாக்குறாருன்னு சொல்லி ஒரு ஏக்கத்திலேயே தூங்க செய்யறாங்க. இங்க அனிதாவோட அப்பாவும் அந்த கன்னை எடுத்து இந்த கன்னு எப்படி நம்ம கார்ல வந்ததுன்னு சொல்லி அந்த டேஷ்போர்ட்லயும் வைக்கிறாரு. அப்பதான் அனிதாவோட அப்பாக்கு ஒரு கால் வருதுங்க. அவங்க பையன் தான் கால் பண்றாங்க. என்னன்னு கேட்டதுக்கு காலேஜ்ல பசங்க பேசிக்கிறாங்க, அனிதாக்கு
ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அவ லவ் பண்ற பையனோட திருமணமா, நம்மளுக்கு தெரியாம அவ திருமணம் பண்ண போயிட்டான்பா. அனிதாவோட அப்பாவும் பயங்கர கோவப்பட்டு, நம்மளுக்கு நம்ம சாதியும் கௌரவமும் தான் முக்கியம், உடனே அந்த திருமணத்தை போய் தடுத்து நிப்பாட்டு, நான் உடனே ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வரேன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி அவர் காரை வேகமா ஓட்டும் போதோ அப்ப எதிர்க்க வந்த டூ வீலர்லயும் தெரியாம அனிதாவோட அப்பா மோத, இப்ப அந்த டூ வீலர் காரர்கிட்டயும் சாரி கேட்க, அந்த டூ வீலர் காரரும் பெருந்தன்மையா பரவாயில்ல சார்ன்ற மாதிரி சொல்றாரு. இதுல அனிதாவோட அப்பா ரொம்ப பதற, அவர் கையெல்லாம் நடுங்கி அங்க சீட் பெல்ட் போட முடியாம தவிக்க, அப்பதான் அந்த டூ வீலர்ல இருந்த தம்பி அவர் வண்டி ஆன் ஆகாதனால முக்கியமான வேலைக்காக அவர் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறாரு போல. இப்ப இந்த அனிதாவோட அப்பா கிட்ட வந்து அவர் லிப்ட் கேக்குறாரு. அவர் கையை நடுங்கறத பார்த்து, நான் வேணா வண்டி ஓட்டுறேன் சார், நானும் விருங்கப்பாக்கம் தான் போறேன்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேரும் ஒரே வண்டியில பயணிக்கிறாங்க. அதே வேளையில இந்த சாவித்திரிக்கும் ஒரு சாக்கடைக்கு பக்கத்துல ஒரு கன்னு கிடைச்சதாகவும், அந்த கன்னை இப்ப எடுத்துக்கிட்டு வேகமா கதிர்னு ஒரு நண்பன் இருப்பான்ல அவங்கிட்டையும் இந்த சாவித்திரி காமிக்கிறாங்க. என்ன அந்த ரவுடிய போட்டு தள்ளுறதுக்கு கன்னே எடுத்துட்டு வந்துட்டியான்ற மாதிரி அந்த கதிரும் கேட்க, அதெல்லாம் இல்ல, இது கீழே எனக்கு கிடைச்சது, இதை யார்கிட்டனா வித்து காசு ரெடி பண்ண முடியுமான்ற மாதிரி பாரு அப்படின்ற மாதிரியே சொல்ல, இங்க நம்ம மதிய காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நம்ம மதி தாங்க பாக்குறாங்க. அவங்க கணவரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போல. ராத்திரி முழுக்க தனிமையில மதி இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாவாலையும் காசு ரெடி பண்ண முடியாம அந்த ரவுடியோட சேர்ந்து மறுபடியும் பழைய தொழில் பண்ணலான்னு நினைக்கிறாரு. இங்க கதிருமே அந்த துப்பாக்கிய போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு சேட்டுக்கிட்டையும் அந்த துப்பாக்கிய பேரம் பேசுறாரு. சேட்டு 30,000 ரூபாய்க்கு சாவித்திரிக்கு கிடைச்ச துப்பாக்கிய வாங்கிக்கிறதா சொல்ல, இப்ப சாவித்திரியோட வீட்லயும் அந்த துப்பாக்கி அடுத்த நாள் வரைக்கும் பத்திரமா வச்சுக்க சொல்லி கதிர் கொடுத்து அனுப்புறாரு. கதிர் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிருப்பாரு போல. அதையும் சாவித்திரி கிட்ட கொடுத்து, உன்னோட கடனுக்கு இந்த காசை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல, இங்க மதியோட கணவர் இருக்காருல, அவர் ஏதோ ஊருக்கு போயிட்டு வராருங்க. மதியுமே எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்ற மாதிரி அவர் பேக் எல்லாம் பார்க்க, அப்ப அதுல ஏதோ நெயில் பாலிஷ் இருக்குங்க, அது தனக்கு தான் வாங்கிட்டு வந்தாருன்ற மாதிரி இந்த மதி நினைச்சுக்கிறாங்க. அப்பதான் மதியோடைய வீட்டுக்கு அந்த கணவருடைய கசின் வந்திருக்காங்க. அப்படி ராத்திரி இவங்க 3 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த இரவு அந்த கணவருடைய கசின் உங்க கணவர் வீட்லயே தங்குறாங்க. இப்ப காலையில விடியுதுங்க. மதியையும் அவங்க மாமியார் வந்து ஏமா டல்லா இருக்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் மதி இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற ஒரு கிட் எடுத்து காமிக்க, அது மூலியமா அவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. இப்ப அவங்க மாமியாரும் சந்தோஷப்பட்டு, என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லி மதிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக, டாக்டருமே அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி அந்த இரவு தான் ஒரு பயங்கரமான விஷயத்த, ஒரு ட்விஸ்ட நம்ம மதி பாக்குறாங்க. ஒரு 3 மணி இருக்குங்க. பக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்த கணவரை காணோம். என்னன்னு சொல்லி அப்படியே கீழே வராங்க. அங்க ஒரு அறையில ஏதோ ஒரு மர்மமான சத்தம் வந்துகிட்டே இருக்க, அந்த அறைய திறந்து பார்த்தா அங்க அவங்க கணவர் அவங்க வீட்ல ரிலேட்டிவ் பையனு ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த பையனோட ஒன்னா இருக்காருங்க. அப்பதான் மதிக்கு தெரியுது தன்னோட கணவர் ஆண்களை விரும்புற ஒரு நபர்னு சொல்லி. இது நம்ம மதிக்குமே தூக்கி வாரி போடுது. இன்னொரு பக்கம் சாவித்திரி கிட்டையும் கன்னு வாங்குறதா சொல்லியிருந்த சேட்டு போலீஸ் கிட்ட மாட்டதுனால சாவித்திரியாலையும் அந்த கன்னை விற்க முடியாம, கடனையும் திருப்பி கொடுக்க முடியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம அழுக. அப்பதான் ஊருக்குள்ள ஒரு காம்ரேட்டை காமிக்கிறாங்க. அவங்க புரட்சிக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணுவாங்க, அரசாங்கத்தை எதிர்த்தும் கேட்பாங்க. ஆனா அவங்கள போட்டு தள்ளணும்னு சொல்லி முன்ன காமிச்சல ராஜா அண்ணன் கூட பேசுவாருன்ட்டு, அப்படி அந்த அண்ணன் யாருக்கிட்டயோ பல்கா காசை வாங்கிக்கிட்டு இப்ப அவங்கள போட்டு தள்ள, இப்ப ராஜா வேற தொழிலுக்கு வந்திருப்பார்ல, ராஜா கிட்டயே ஒரு துப்பாக்கியை கொடுத்து அனுப்புறாரு. அப்படி அந்த துப்பாக்கியை வச்சு அவங்களையும் நம்ம ராஜா போட்டு தள்ள, இதுதாங்க ராஜாக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அண்ட் இன்னொரு பக்கம் அனிதாவோட அப்பா கார்ல வந்துகிட்டு இருக்கும் போதோ அந்த கார் ஓட்டிட்டு வர பையன் எதுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறானா, அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் போறான்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அந்த அனிதாவோட அப்பாக்கும் தெரியுது இந்த பையன் நம்ம பொண்ணை தான் காதலிச்சிருக்கான்னு சொல்லி. இப்ப அந்த கார்லயே ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் நடக்குது. அனிதாவோட அப்பா தன்னை அனிதாவோட அப்பா தான் அடையாளப்படுத்திக்காம, எதுக்கு இப்படி காதலிக்கிறீங்க, பெற்றோர்களை கஷ்டப்படுத்துறீங்க, தமிழ் குடிய கெடுக்கிறீங்கன்ற மாதிரி கண்டபடி பேசுறாரு. பதிலுக்கு அந்த பையனும் எங்கிருந்து வந்தது சாதின்ற மாதிரி சாதிய போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. இங்க மதிக்கிட்டையும் அவங்க கணவர் வந்து அந்த இரவே மன்னிப்பு கேட்க, திருமணத்துக்கு முன்னவே நான் இப்படிதான்றது என் குடும்பத்துக்கும் தெரியும், இருந்தும் ஏதோ பரிகாரம் பண்ற இது பண்றேன்னு சொல்லி என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம உனக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் எத்தனையோ வாட்டி இதை உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனாலும் என்னால சொல்ல முடியல, என்ன மன்னிச்சிடுன்ற மாதிரியும் அழுகிறாரு. அப்ப என் வயிற்றுல வரல குழந்தை யாருடையதுன்ற மாதிரி அவங்க மனைவி கேட்க, அப்பதான் நம்ம மதிக்கிட்ட அது என் மூலியமா வந்த குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ட்விஸ்ட சொல்றாரு. இங்க சாவித்திரியும் கடனை திருப்பி கொடுக்காதனால அடுத்த நாள் வீடு பூந்து அவங்களோட பொண்ணு அந்த கார்த்திகையும் அந்த ரவுடி கும்பல் கெடுக்க செய்யுது. இதுல அவங்க பொண்ணு நிலகுலைஞ்சு போய் உக்காந்துகிட்டு இருக்க, அங்க சாவித்திரிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி அழுகுறாங்க. இங்க அனிதாவோட அப்பா கிட்டையும் அந்த காதலன் நம்ம அனிதாவை எப்படி பார்த்தேன், எப்படி காதல் வந்தது, என்னோட கருத்தோட அனிதாவோட கருத்து எப்படி ஒத்து போச்சுன்ற மாதிரி அவர் காதலிக்கிற பொண்ணை பத்தியான கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க அந்த காம்ரேட்டை சுட்டதுக்கு அப்புறம் நம்ம ராஜாவுக்கும் அந்த அண்ணனுக்கும் பணம் கிடைக்குது. அந்த பணத்தையும் அந்த அண்ணன் 60% அவருக்கும் மீதி இருக்கிற
20% ராஜாக்கும் மீதி 20% அவர் அசிஸ்டன்ட்டுக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு. ஆனா அந்த அசிஸ்டன்ட் அங்கேயே சண்டை போடுறான். நம்ம 3 பேரும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்தோம், எல்லாருக்கும் சரிசமமா இந்த பணம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேக்குறான். அதுக்கு அந்த அண்ணனும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, இதுக்கு மேல கேட்டனா என் துப்பாக்கியில ஒரு தோட்டா மிச்சம் இருக்கு, அதை யூஸ் பண்ண வேண்டி இருக்குன்ற மாதிரியும் மிரட்டுறாரு. உடனே அந்த அசிஸ்டன்ட் அவங்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு போல, அதை எடுத்து அந்த அண்ணனையே சுட போயிடுறாங்க. ஆனா அந்த துப்பாக்கி அங்க சுடல. உடனே ஹீரோ கிட்ட கொடுத்து இது என்னன்னு பாருன்னு சொல்ல, அந்த கேப்ல அந்த அண்ணன் அவரோட துப்பாக்கியை எடுத்து அங்கேயே அவர் அசிஸ்டன்ட போட்டு தள்ளிடுறாரு. இங்க நம்ம மதி அந்த டாக்டரை பார்க்க வந்திருக்க. டாக்டர் கிட்டயும் தான் கணவரை பத்தி சொல்ல, இந்த டாக்டர் தாங்க இந்த சம்மதம் பேசி இந்த திருமணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டாக்டரும் இப்ப தலகுனிஞ்சு போறாங்க. என்னாலதான் உன்னோட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி அவங்க சொல்ல, இப்ப மதியம் அந்த கர்ப்பத்தை கலைக்க அப்படி பேசி முடிச்சிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையும் மதி உட்காந்துகிட்டு இருக்காங்க. இங்க ராஜாவை காமிக்க, ராஜாவுமே அந்த அண்ணன் கிட்ட, அண்ணே உங்க பையில இருக்க மொத்த காசும் எனக்கு வேணும்னு, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இந்த காசு இருந்தா அவளை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் ஒருத்தனை போட்டு தள்ளன, சும்மா கண்ட ரீசனை சொல்லாத, உனக்கு கொடுக்கற காசை வச்சு முழு உசுரை காப்பாத்த முடியலன்னா அரை உசுரையாச்சும் காப்பாத்து, என்கிட்ட காசு கேட்காதன்ற மாதிரி அந்த அண்ணன் திமிரா பேச, உடனே நம்ம ராஜா அந்த அசிஸ்டன்ட் ஒரு கன்னை கொடுத்திருப்பார்ல, அந்த கன்னை சரி பண்ணி இப்ப அந்த அண்ணனை போட்டு தள்ளிட்டு இப்ப அந்த காசையும் எடுத்துக்கிட்டு அந்த அண்ணனோட பாடிய அங்கேயே எரிச்சிட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இப்பதாங்க மதியோடைய அந்த புகுந்த வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய மாமியார் அங்க பயங்கர கோவத்துல இருக்க, அவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே தான் பையன் இந்த ஆண்களை விரும்புறான்ற மாதிரி தெரியுங்க. அதுக்காக ஒரு ஜோசியக்காரர் கிட்ட வந்து இதுக்கு பரிகாரம் என்னன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்பதான் அவரு ஒரு விபரீத பரிகாரம் சொல்லியிருப்பாரு. பட் இருந்தும் அதை பண்றதாகவும், எங்களுக்கு என் குடும்பத்துல இருந்து ஒரு வாரிசு வரணும், அப்பதான் எங்க குடும்பத்துடைய கௌரவம் நிக்கும், ஏன்னா எங்களுக்கு ஒரே பையன் தான், அவனும் வாரிசு இல்லாம போயிட்டானா அவ்வளவுதான்னு சொல்லி இவங்களும் அதை செஞ்சிருப்பாங்க. மதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டு வரதெல்லாம் இப்ப அந்த புகுந்த வீட்டுல இருக்கிற மாமியாரும் மாமனாரும் பாக்குறாங்க. அது வரைக்கும் பாசமா பேசின அவங்க, ஏண்டி குடும்ப கௌரவத்தை அடகு வைக்கவா பாக்குற, எங்க குடும்பத்தோட சீக்ரெட் எல்லாம் இப்ப அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்க, அப்ப வயித்துல இருக்க குழந்தைய வேற அவங்க கலைச்சிட்டதா பாக்குறாங்க. அதுல அந்த மாமனாரு இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. என்னோட வாரிசையே நீ கலைச்சிட்டு வந்திருக்கியான்னு சொல்லி அந்த மாமனாரும் இப்ப ஹீரோயினை அடிக்க, மதியுமே நான் என்ன குழந்தை பெத்துக்கிற மிஷினா, உங்க வாரிசுக்காகலாம் என்னால குழந்தை பெத்து கொடுக்க முடியாது, ஆல்ரெடி ஒரு பெரிய விஷயத்த மறைச்சுதான் எனக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ குழந்தை பெத்து கொடுத்துட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அதுக்கப்புறம் என் பையன் கிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ் கூட வாங்கி கொடுத்துடுறன்ற மாதிரி அந்த வீடே இப்போ மதிய மிரட்டுறாங்க. இங்க ஹீரோயினை இப்படி எல்லாம் பண்ற அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்து இப்ப அந்த கணவர் கோவப்பட, இப்ப தான் பையனு கூட பார்க்காம அந்த அப்பா அம்மா தான் பையனையும் அடிக்க, இங்க நம்ம ராஜாவும் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு டாக்டர் கிட்டயும் வந்து, நீங்க கேட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே காசு இருக்கு, இதை வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு எப்படின்னா ஆபரேஷன் பண்ணி அவளை காப்பாத்துங்கன்னு சொல்ல, அப்பதான் அந்த டாக்டர் இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சோகமாகறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, உன் பொண்டாட்டிக்கு கிட்னி கொடுக்கறதா இருந்தவங்கள யாரும் சுட்டுட்டாங்க, அதனால உங்க பொண்டாட்டிய காப்பாத்துறது இப்ப கஷ்டம்னு சொல்ல, அப்பதான் தெரியுது ராஜா ஒரு லேடிய சுட்டுட்டு தானே இந்த பணத்தை இப்ப எடுத்துட்டு வந்திருப்பாரு, அப்படி அவர் சுட்ட லேடி தான் அவர் மனைவிக்கு கிட்னி கொடுக்கறதா இருந்திருப்பாங்க போல. இப்ப ராஜாக்கும் ஒன்னும் புரியல. இப்ப அந்த இடத்துல ராஜாவோட மனைவியும் துடிதுடிச்சு இறந்து போக, இப்ப ராஜாவும் தன்னாலேயே தான் மனைவிக்கு இப்படி ஒரு முடிவு வந்துருச்சேன்ற மாதிரி ஒரு பயங்கரமான கில்ட்டிக்குள்ள போறாரு. இங்க ஹீரோயின் மதியம் புகுந்த வீட்டுல இருக்கிற அவங்க துணிமணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க அப்பாவுடைய போட்டோவை காமிக்க, அதை பார்த்ததும் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகி, உனக்கு எப்ப பிடிக்கலனாலும் அந்த வீட்டை விட்டு உன்னோட வழியில போயிடணும், எப்பவுமே தப்பான ஆளுங்க கூட வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வழி அனுப்பி வச்சதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறாங்க. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கிற அனிதாவுடைய அப்பாவும், நீ சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனாலும் எதுக்காக வீட்டுக்கு தெரியாம எவ்வளவு அர்ஜென்டா திருமணம் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த பையன், என் காதலி 3 மாசம் முழுகாம இருக்கா, அதனால்தான் திருமணம்னு சொல்ல, அனிதாவோட அப்பாவும், எது என் பொண்ணு 3 மாசம் பிரெக்னென்ட் ஆகிருக்காளா, எவ்வளவு தைரியண்டா உனக்குன்னு சொல்லி அங்கேயே அந்த பையனை சுடுறாரு. அவருக்கு தான் ஒரு கன்னு கிடைச்சிருக்கோம்ல, அப்படி அந்த பையனோட பாடியை தூக்கி போட்டுட்டோம், அவரு காரை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஃபேமிலி ஹானரை காப்பாத்திட்டோன்ற ஒரு திமிரோட இப்ப அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கும் வராரு. இங்க நம்ம மதியுமே அப்படியே ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு எந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த ட்ரெஸ்ஸோடைய அப்படியே கீழே வர, அப்போ அவங்கள அவங்க மாமனார் திரும்பி தடுக்கிறாரு. என்ன கொழுப்பு இருந்தா இங்க இருந்து வெளியே கிளம்ப பாப்ப, இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல, கர்ப்பம் கலைஞ்ச அன்னிக்கே திரும்பி முயற்சி பண்ணா திரும்பி
திரும்பி உனக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு, அதை கன்ஃபார்ம் பண்ணிடவா அப்படின்ற மாதிரி கேட்க மதிக்கோ பயங்கர கோவம் வருது. ஒரு மாமனார் மாதிரியா பேசுறேன்னு சொல்லி அங்கேயே தான் மாமனாரை எட்டி உதைச்சிட்டு அங்கதாங்க ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. அந்த ராத்திரி மதிக்கிட்ட அவங்க கணவர் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு தான் அப்பா இல்லைன்னு சொல்லியிருப்பார்ல, அப்போ உண்மையாலேயே அன்னைக்கு அந்த முதலிரவுல என்ன நடந்ததுன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த சாமியார் ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார்ல, அதுல உங்க வீட்டுக்கு வரும் மருமகளுக்கு வாரிசு வரணும்னா அது உங்க பையனால முடியாது, உங்க கணவரால தான் முடியும், அதாவது இந்த மாமனாரால தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல அந்த மாமியாரும் கன்வின்ஸ் ஆகி குடும்பத்துக்கு வாரிசு தான் முக்கியம், கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி புது மனைவியான நம்ம மதிய அன்னைக்கு பால்ல மயக்க மருந்து கொடுத்து அந்த பாலை குடிச்சிட்டு மதி தூங்கிருப்பாங்க. அப்போ அவங்க அறைக்கு வந்தது அவங்க கணவர் இல்லைங்க, அவங்க மாமனாரு. அப்படி அந்த மாமனாரு ரொம்ப கடுமையா நம்ம மதியோட ஒன்னா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க தன்னோட பையனையும் அந்த அறைக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. பையனும் ஆண்களை மட்டும் விரும்புறவன்றதுனால அங்க வந்து தூங்கிடுவாங்க. இப்ப மதி அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும் போதோ தன் கணவர் கூட தான் ஒன்னா இருந்திருக்கோம் போல இருக்குன்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்க உண்மையில மயக்கத்துல இருந்திருப்பாங்க. இது மூலயமா தான் அவங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. இப்ப அதை நினைச்சு பார்த்துட்டு என் கணவரோட இடத்துல நீ வந்து இருந்தல, உனக்கெல்லாம் இதுதான் முடிவுன்னு சொல்லி அவங்க ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்க போல, அவங்க பையில இருந்திருக்கும் போல. அந்த துப்பாக்கி எடுத்து தான் மாமனாரையும் மாமியாரையும் அங்கேயே போட்டு தள்ளிட்டு மதி அங்க இருந்து கிளம்புற மாதிரியும் அங்க காமிக்க, இங்க இன்னொரு ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க. அனிதாவுடைய அப்பா அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் வராரு. அங்க தான் பொண்ணு அனிதாக்கு வேற ஒரு பையனோட திருமணம் நடக்குதுங்க. அவருக்கு ஒன்னும் புரியல, நம்ம பொண்ணு காதலிக்கிற பையனை தான் போட்டு தள்ளிட்டோமேன்னு நினைக்க, ஆனா அப்பதான் அவங்க பொண்ணு வேற ஒரு பையனை காதலிச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரிய, அப்போ அதே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னும் நான் காதலிக்கிற பையன் வரலையேன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வயித்துல வேற கை வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்குற அனிதாவோட அப்பாவும் தான் தப்ப உணர்றாரு. அநியாயமா இந்த பொண்ணோடைய காதலனை போய் கொன்னுட்டோமே, என்னடா இது, எவ்வளவு கேவலமா இருந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி அங்க தலையிலேயே அடிச்சுக்கிட்டு அவரோட தப்ப உணர்றாரு. இங்க நம்ம ராஜாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப ராஜா வேற போலீஸ்ல மாட்டிக்கிறாரா, மனைவி வேற இறந்து போனதுனால தானும் இறந்து போனோம்னு நினைக்கிறாரு. அப்படி அங்க குண்டே இல்லாத ஒரு துப்பாக்கியை வச்சு போலீஸை மிரட்டுற மாதிரி மிரட்ட, போலீஸும் அதுக்கு பயந்துகிட்டு நம்ம ராஜாவை அங்கேயே சுட்டு ஒரு கடத்துல ராஜாவும் இறந்து போக, அட்லாஸ்ட் இங்க நம்ம சாவித்திரிய காமிக்கிறாங்க. சாவித்திரியுமே தன்னோட பொண்ணை இப்படி பண்ண அந்த ரவுடிய சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற அந்த துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு கதிருக்கும் கால் பண்ணி அந்த ரவுடிய போட்டு தள்ள போறேன்னு சொல்லிட்டு நேரா அந்த ரவுடியோட இடத்துக்கு வராங்க. அங்க ரவுடியோட அடியாட்கள் வெளியே இருக்க நேரா அந்த ரவுடி கிட்ட வந்து இந்த துப்பாக்கியை வச்சு அந்த ரவுடிய அங்கேயே போட்டு தள்ள, அதுக்குள்ள அந்த ரவுடியோட அடியாட்கள் 3 பேர் அங்க ஓடி வர, இப்ப கதிர் அந்த இடத்துக்கு வந்து அந்த அடியாட்களுக்குள்ள சண்டை போட, அப்பதான் அதுல இருக்கிற ஒருத்தனும் விடுடா, இவனுக்கெல்லாம் இதுதான் முடிவு, இதுக்கப்புறம் அந்த ரவுடி இருக்கிற இடத்துக்கு நான் வந்துடுறேன், அக்கா நீங்க வந்து கிளம்பு, கதிரண்ணா இவங்களை கூட்டு கிளம்பு, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ரவுடியோட உடம்ப அவர் கூட இருக்கவரே ஒரு பாயில சுருட்டுற மாதிரியும் அதை ஒரு தண்ணியில தூக்கி வீசுற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. அப்பதான் அந்த ரவுடியோட அசிஸ்டன்ட் உண்மையிலே யாருன்ற மாதிரி காமிக்க, ஆக்சுவலி நம்ம சாவித்திரி ரோட்ல அடிபட்டு இருந்த ஒரு திருநங்கைக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த திருநங்கையை கூட்டிட்டு போக வந்த ஒரு தோழன் தான் இந்த அசிஸ்டன்ட். அது மூலயமா தான் இப்ப சாவித்திரிக்கு ஒரு உதவி பண்ண மாதிரியும் காட்டுவாங்க. அட்லாஸ்ட் இந்த துப்பாக்கி எப்படி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கோன்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது முதல்ல ஒரு கதை சொன்ன பாத்தீங்களா, அதுல அந்த தக்கையில மிதந்துட்டு வந்த துப்பாக்கி ஒரு கூவம் ஓரத்துல இருக்கும் போதோ அதை நம்ம சாவித்திரி தான் முதல்ல எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி அந்த துப்பாக்கியை பத்திரப்படுத்தி அதை விக்கலான்னு பார்த்து கடைசியில இந்த ரவுடியை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துலயே போட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப அந்த ரவுடியோட அசிஸ்டன்ட் துப்பாக்கியை எங்க மறைக்கிறதுன்னு தெரியாம போலீஸ் இருக்கிறதுனால அங்க செக் போஸ்ட் இருக்கிற ஒரு காரு பின்னாடி அந்த துப்பாக்கியை போட்டுருவாரு. அந்த காரு தான் இந்த அனிதாவோட அப்பாவோட காருங்க. அனிதாவோட அப்பாவும் தான் பொண்ணோட லவ்வர்னு சொல்லி வேற ஒரு பையனை போட்டு தள்ளிட்டு அந்த காருடைய டேஷ்போர்ட்ல அந்த துப்பாக்கியை வச்சிருக்க, அப்பா ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வருவார்ல, அவரோட காரை ஒருத்தன் ஆட்டைய போட்டுருவான். அந்த ஒருத்தன் தான் முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் இறந்திருப்பான்ல, அதான் ராஜா கூட பணத்தை பிரிக்கும் போதோ அந்த அசிஸ்டன்ட்டுங்க. அப்படிதான் அவருக்கு துப்பாக்கி கிடைச்சிருக்கும். அவரு மூலயமா ராஜாவும் அந்த துப்பாக்கி அடைஞ்சு ஒரு கடத்துல ராஜாவும் அவருடைய அந்த வேலை கொடுத்த அண்ணனை போட்டு தள்ளிட்டு கடைசியில அவங்க மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த சோகத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதோ அங்க இருக்கிற ஒரு பேக்ல இந்த துப்பாக்கியை போட்டிருப்பாரு. அந்த பேக் தான் நம்ம மதியோட பேக். அட்லாஸ்ட் இப்ப மதி கிட்டையும் துப்பாக்கி வந்து அவங்க மாமனார் மாமியார போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்புற மாதிரி இந்த கதை முடியுங்க. ஒரு வித்தியாசமான கதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன், படமா பாருங்க. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. இப்படி ஒரு படம் எடுத்ததற்கே டைரக்டர் பிரசாந்த் முருகனையும் தயாரிப்பாளரையும் நம்ம பாராட்டியே ஆகணும்.